Hi students and aspirants, welcome to Chemistry Doctorate YouTube channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்விரான்மெண்ட் சயின்டிஸ்ட்ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் ஒன்ன பத்தி பார்க்க போறோம். அதுல ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ரிமைனிங் ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் காமன் அண்ட் அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர், இக்காலஜி, ecosystem, energy flow, food chain, ecological pyramid, கெமிக்கல் சைக்கிள் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதை பார்க்காதவங்க அந்த வீடியோ முன்னாடி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா போகும்போது உங்களுக்கு ஹோல் சிலபஸ் ஹோல் யூனிட்டுமே கவர் ஆயிரும். ஓகேவா? இதுல எப்படி ஒண்ணுக்கு எடுத்து ஒண்ணு வரும்போது கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றாங்க, என்ன மாதிரி பாசிபிள் கொஸ்டின்ஸ் கேட்கலாங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சக்சஷன்ஸ், இக்கலாஜிக்கல் சக்சஷன் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்தது இக்கலாஜிக்கல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இதுல இருந்து மேக்சிமம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். இது அது போக நம்மளுடைய வீடியோல மட்டும்தான், நம்ம யூடியூப் சேனல்ல மட்டும்தான் ஹோல் சிலபஸுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேவா? இது யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டட் ஆஸ்பிரண்டா இருக்காங்களோ, அது போக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆஸ்பிரண்டா இருக்காங்களோ, தயவு செஞ்சு இந்த வீடியோஸை இந்த சேனல் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நாங்க போடுற டெய்லி அப்டேட்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியா ரீச் ஆகும். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா இக்கலாஜிக்கல் சக்சஷன். இக்கலாஜிக்கல் சக்சஷன் என்னன்னா ஒரே வரியில சொல்றேன், கல்லுல இருந்து காடா மாறுறது. பாயிண்ட் தெரிஞ்சுக்கோ, ஒரு கல்லுல இருந்து பெரிய காடா மாறுது, அவ்வளவுதான் இக்கலாஜிக்கல் சக்சஷன். என்னடா இப்படி ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் வந்துட்டு இவ்வளவு சிம்பிளா சொல்றேன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி சொல்றேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. பாருங்க டெஃபினிஷன்ஸ். இக்கலாஜிக்கல் சக்சஷன் இஸ் a gradual ordinary process of changing the species composition changes in composition, community structure in the ecosystem over the period of time. இது வந்து ஈஸியா ஒரு ரெண்டு நாள்ல நடக்கிறது இல்ல, மில்லியன்ஸ் ஆஃப் இயர் took time to reach this much level. இது என்னங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஒரு சாதாரண பாறையில இருந்து இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி இப்ப நம்ம ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும் இல்லையா, இதுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை டிஃபைன் பண்றதா இக்கலாஜிக்கல் சக்சஷன். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த ஸ்டேஜ்ல இருந்து எப்படி வந்திருக்கும். இதுல ஸ்டேஜஸோட நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்டேஷன் என்னன்னா, ஒரு கல் பாருங்க, பேர் ஏரியா வித் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பேர் ஏரியா வித்தவுட் லைஃப் டியூ டு லாவா, ஃபிளட், எரோஷன். இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பேர் லேண்டா இருக்கும், அங்க வந்து வாழ்வாதாரம் இருக்காது, அது பேர் வந்து நியூட்டேஷன். அடுத்து வந்து இன்வேஷன் நம்ம படிச்சிருப்போம், படையெடுப்பு. த அரைவல் ஆஃப் பயோனியர் ஸ்பீசிஸ். முதன்மையா யாரு வராங்கன்னு பார்க்கணும். லிச்சஸ், மோசஸ், கிராஸ். ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த இடம்லாம் மக்கி போயிடும். அப்போ அந்த டைம்ல வந்து முதன்மையா வரக்கூடிய உயிரினங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டைப்பூச்சி, மோசஸ் அண்ட் கிராஸ். புல் வளருமா? ஓகேவா? இந்த இது தெரிஞ்சுக்கோங்க, இன்வேஷன். அடுத்து வந்து காம்படிஷன். காம்படிஷன் என்ன, நான் முதல்ல வந்தனா நீ முதல்ல வந்தாங்கிற ஒரு கான்செப்ட் தான். அதே தான் ஸ்பீசிஸ் காம்படிட் ஃபார் த ரிசோர்ஸ். அங்க கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸ்க்கு ஃபைட் பண்றது. சில ஸ்பீசிஸ் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் தேவைப்படும், சில பேருக்கு சாயில் ரிசோர்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி காம்படிஷன் இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நியூட்டேஷன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பேர் லேண்ட். இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லா பேர் லேண்ட் ஆயிரும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லைஃப், எந்த லைஃபுமே இருக்காது, எந்த உயிரினங்களும் இருக்காது, அது பேர் நியூட்டேஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்வேஷன், ஒரு புதிய உயிரினங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை, அது பேர் இன்வேஷன் சொல்லுவோம். நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம் இல்லையா, படையெடுப்பு, இன்வேஷன், அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோ. காம்படிஷன், ரிசோர்ஸ்க்கு ஃபைட் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் மாடிஃபை தி என்விரான்மெண்ட். அடுத்து வந்து ஸ்டெபிலைசேஷன், அந்த ஏரியாவை தக்க வச்சு கொள்றது. இதுதான் எக்கலாஜிக்கல் சக்சஷனுடைய ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் நியூட்டேஷன், இன்வேஷன், காம்படிஷன், ரியாக்ஷன், ஸ்டெபிலைசேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா சொல்றாங்க. ஒன்னு பிரைமரி சக்சஷன், another is செகண்டரி சக்சஷன். பிரைமரி சக்சஷன் பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் வந்து there is no life exist before. அதுக்கு முன்னாடி எந்த இதுவுமே இல்ல, சாயில்ங்கிற ஒரு கான்செப்டே இல்ல, அந்த இடத்துல மண்ணே இருக்காது. இங்க பாருங்க, பேர் ஏரியா, பேர் ராக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸ்டார்ட்ஸ் என்னென்ன இருக்கும், பேர் ராக், வேல்கனிக் லாவா, நியூலி ஃபார்ம்டு சாண்ட் டியூன்ஸ், கிளேசியல் டெபாசிட்ஸ், இது மட்டும்தான் இருக்கும். which is very very slow process, may took hundreds to thousands of years.
இங்க பாருங்களேன், இந்த இடத்துல உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான சூழ்நிலையே இல்லை. பட் இந்த இடத்துல உயிரினங்கள் எல்லா அனிமல்ஸ் வாழ்றதுக்கான சூழ்நிலை இருக்கும். ஸோ இப்ப நம்ம படிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பயோனியர் இனிஷியல் ஸ்டேஜ் பிரைமரி சக்சஷனை பத்தி படிக்கிறோம். ஸோ இந்த ஏரியா பத்தி படிக்கிறோம். கொஞ்சம் 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 இங்க புல் வளருது, அதுக்கப்புறம் ஸ்க்ரப்னு சொல்லக்கூடிய புதர்கள் ஆகுது, செடிகள் வந்து மரங்களா வளர்றாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி ஸ்டேஜ், கிளைமேட் ஸ்டேஜ், இங்க வந்து உயிரினங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த ப்ராசஸ்ல இருந்து இந்த ப்ராசஸ் இருக்கு ஈஸியான ஸ்டேஜ் இல்லை. நம்ம வீட்டுல செடி வளர வச்சாவே மினிமம் 3 to 4 months ஆகுது. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி பிளான்ஸ். அதே மாதிரிதான் இது வந்து ஒரு இயற்கை பேரிடர் நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. இட் டுக் சம் டைம். அட்வான்டேஜ் கிரியேட் சாயில் ஃப்ரம் பேரன் லேண்ட், இன்க்ரீஸ் த பயோடைவர்சிட்டி. இப்படி போக போக பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கும். எஸ்டாப்ளிஷ் தி ஸ்டேபிள் ஈகோ சிஸ்டம். இந்த இடத்துக்கு வரும்போது ஸ்டேபிளா இருக்கும். இது வந்து பிரைமரி சக்சஷன். அடுத்து நம்ம பார்க்க செகண்டரி சக்சஷன். செகண்டரி செக்ஷன்ல லைஃப் எக்ஸிஸ்ட் ப்ரீவியஸ்லி. இதுக்கு முன்னாடியும் இந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல லைஃப் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கும். பட் த கம்யூனிட்டி வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு. ஆனா அதுக்கு முன்னாடி டிஸ்டர்ப்ட் ஆர் டிஸ்ட்ராய்டு. இதுக்கு முன் லைஃப் இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி அது அழிஞ்சிருக்கும். சாதாரணமா ஒரு காட்டுல ஒரு காட்டு தீ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்க ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கும். காட்டு தீனால அது அழிஞ்சு போயிருக்கும், மறுபடியும் ரீக்ரியேட் ஆகும். ஓகேவா? த சாயில்ஸ் ஆல்ரெடி பிரசன்ட். எஸ். ஃபாஸ்டர் தென் பிரைமரி சக்சஷன். எஸ். இயர் டு டெகேட்ஸ். வருஷத்துல இருந்து 10 வருஷம் 20 வருஷத்துல மறுபடியும் ஃபார்ம் ஆயிரும். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா 1000 years கூட எடுத்துக்கும். சீட்ஸ், ரூட்ஸ், மைக்ரோப்ஸ் ரிமைன்ஸ் இன் தி சாயில். ஓகேவா? இவ்வளவுதான் இந்த இதுல பாயிண்ட். பாருங்க, டிஸ்டர்ப் லேண்ட், ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட்ல ஃபயர் ஆயிருக்கு. ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கிராஸ் ஃபார்ம் ஆகுது, ஹெப்ஸ் ஃபார்ம் ஆகுது, செடிகள் புதர்கள் ஃபார்ம் ஆகுது, மரங்கள் வளருது, ஃபாரஸ்டா வந்துருது. கிளைமேட் கம்யூனிட்டி. எக்ஸாம்பிள்ஸ், இது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃப்டர் ஃபயர், அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்டர்ன், லேண்ட் ஆஃப்டர் ஃபிளட் அண்ட் சைக்கிள். இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி சக்சஷன். உங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்பாங்கன்னா பிரைமரி சக்சஷனுக்கான எக்ஸாம்பிள் கேட்பாங்க, அதனோட டெஃபினிஷன். தெர் இஸ் நோ லைஃப் பிஃபோர் ஆன் இட். அதே மாதிரி செகண்டரி செக்ஷன்னா தெர் இஸ் லைஃப் பிஃபோர் இட். லைஃப் எக்ஸிஸ்ட் ப்ரீவியஸ்லி, நோ லைஃப் எக்ஸிஸ்ட் ப்ரீவியஸ்லி. இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஏரியா என்னவா இருக்கும்? பேர் லேண்ட் வித்வுட் சாயில். பட் தெர் இஸ் சாயில் ப்ரீவியஸ்லி இன்ஹிபிட்டட் ஏரியாஸ். லைஃப் ஸ்டைல் இதுக்குள்ள ப்ரீவியஸாவே இருந்திருக்கு. சாயில் வந்து அப்சென்ட், இங்க பிரசன்ட். இட்ஸ் வெரி ஸ்லோ ப்ராசஸ், இட் இஸ் வெரி ஃபாஸ்ட் ப்ராசஸ். செகண்டரி ப்ராசஸ். பயோனியர் ஸ்பீசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயோனியர் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க முதல்ல இருக்கக்கூடியது லீச்சஸ் அண்ட் மோசஸ். முக்கியமான பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் இன் பிரைமரி சக்சஷன். கிராஸ் அண்ட் ஹெப்ஸ் செகண்டரி சக்சஷன்ஸ். எக்ஸாம்பிள் என்ன? லாவா ராக். இது வந்து பர்ன்ஸ் ஃபயர். இவ்வளவுதான் இந்த ஹோல் கான்செப்டுமே. இதுல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ரிவிஷன் நோட்ல இந்த பாயிண்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. பிரைமரி செக்ஷன்ல சாயில் பிரசன்டா இருக்குமா ஆப்சென்டா இருக்குமான்னு கேட்டா ஆப்சென்ட்ங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பா மைண்ட்ல ஏறி இருக்கணும். ஓகேவா? விச் இஸ் வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோ ப்ராசஸ் பட் சாயில் பிரசன்ட், அந்த மாதிரி உல்டாவும் கேட்கலாம். பட் பி கான்ஃபிடென்ட். இந்த ஒரு வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு போதும், வேற எந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸும் தேவைப்படாது. நாங்க வந்து எம்சிக்யூ டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஈக்கலாஜிக்கல் இன்ட்ராக்ஷன். டோட்டலா நம்ம இந்த இன்ட்ராக்ஷன்ல 7 பாயிண்ட், இந்த 7 இன்ட்ராக்ஷன்ஸ் பத்தி படிக்க போறோம். 7ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா 7ல அதோடைய நேச்சர் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், வேற ஒண்ணுமே இல்லை. நேச்சர்னா என்னன்னா அது நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா, இவ்வளவுதான். இல்ல நியூட்ரலா இருக்கா. இக்கலாஜிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்றது. அதனால ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட் ஆகுதா, இல்ல ஹார்ம்ஃபுல்லா இருக்கா, இல்ல நியூட்ரலா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கிறதாங்கிறத பத்தி ஸ்டடி பண்றதுக்கு பேரு ஈக்கலாஜிக்கல் இன்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சிம்பயோசிஸ். Symbiosis is a close long-term association between the two different species. Okay, well, only living together. Okay, well, living organism. Symbiosis is a close and long-term association between two different species. May be benefit
plus may be harmful, may be neutral, depends on the interaction, which is including mutualism, commensalism and parasitism. அப்படின்னா என்னங்கிறத நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஓகேவா? சோ இன்னைக்கு இந்த பிக்சர்ல இருந்து இந்த ஸ்லைட்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்பயோசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். the interaction between the different species, அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஹார்ம் அண்ட் நியூட்ரல் ரியாக்ஷன்ஸ் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஸ்லைட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இப்ப கிளவுன் ஃபிஷ், சி அனிமோன்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது எதுக்கானது வித் ரெஸ்பெக்ட் டு அந்த பர்டிகுலர் இன்டராக்ஷனுக்கானதுன்னு படிச்சுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சது கமென்சாலிசம். ஃபர்ஸ்ட் கமென்சாலிசம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சிம்பிள்லே போட்டிருக்கும். சிம்பிள்ல ஒன்னு வந்து பெனிஃபிட்டா இருக்கும், இன்னொன்னு வந்து எந்தவித பயனும் அடையாது. ஒன் ஆர்கானிசம் பெனிஃபிட் while another neither harm or neither benefit. அது கூட இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை, எந்த நெகட்டிவும் இல்லை. எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெமோரா வித் ஷார்க், இதான் பாருங்க ரெமோரா வித் ஷார்க். ரெமோரா கெட்ஸ் ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இந்த சின்ன எப்பயுமே ஒரு சுறாமி பக்கத்துல நீங்க அனிமல் பிளான்ட் சேனல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அனிமல்ஸ் பக்கத்துல ஒரு சின்ன மீன் பாதுகாப்பா போய்கிட்டே இருக்கும். அந்த பெரிய அனிமலுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அப்போ அது வந்து ஜீரோ நியூட்ரலா இருக்கும். பட் அதனால பயனடையக்கூடிய சின்ன அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட்டாவது அதனுடைய கழிவுகளை சாப்பிட்டு அதுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை இதுவும் எடுத்துக்கும். அட் த சேம் டைம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃப்டியா நகர்றதுக்கும் இது யூஸா இருக்கும். ஸோ இது வந்து கமென்சாலிசத்துக்கான எக்ஸாம்பிள். அடுத்து வந்து கேட்டில் அக்ரிட் வித் கேட்டில். நீங்க எல்லாருமே இதை பார்த்திருப்பீங்க. ஒரு எருமை மாட்டு மேல ஒரு கொக்கு வந்து ஒரு நாரை வந்து உட்கார்ந்துகிட்டே இருக்கும். அது உட்கார்றதுனால என்னன்னு பாருங்க, பேர்ட்ஸ் பர்டிகுலர் பேர்ட் ஈட்ஸ் இன்செக்ட் அண்ட் டிஸ்டர்ப்டு பை கேட் இன்செக்ட். இப்போ அது என்னன்னா அந்த மாடு மேல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒட்டுண்ணிகளை சாப்பிடும். இதனால அந்த மாட்டுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது, நியூட்ரலா இருக்கும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். ஏன்னா இது என்சிஆர்டிலையும் நீங்க யூபிஎஸ்சில 2-3 டைம் இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க. ஈவன் என்விரான்மெண்ட் சயின்டிஸ்ட் 2020ல கம்ப்யூட்டர் சிபிடி எக்ஸாம்ல கண்டக்ட் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்ச்சிட் க்ரோயிங் ஆன் தி ட்ரீ, இதுதான் ஆர்ச்சிட். எல்லா மரத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செடி முளைச்சிருக்குமா, இதனால என்ன, இது பயன் அடையும். இதனால இது எந்த பாதிப்பும் இல்லை, பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை. ஓகேவா? இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் கமென்சாலிசம். நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போது மியூச்சுவலிசம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஒரு வார்த்தை கேள்வி விட்டுருவோம். எனக்கு நான் கொடுக்குறேன், உனக்கு நீ கொடு. சரி, எனக்கு நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு கொடு. இதுதான் போத் ஆர்கானிசம் கெட் பெனிஃபிட். எக்ஸாம்பிள் ரைசோபியம், லெகிம் ரூட்ஸ். இதுல இருந்து ரைசோபியம் இது பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பிக்சேஷன்ல ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண நைட்ரஜன் பிக்சேஷன் ப்ராசஸ்ல இந்த பாக்டீரியம் வந்து லெகிம்ஸ்ல வந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கும். இந்த லெகிம்ஸ் ரூட்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஸோ ரெண்டுமே பெனிஃபிட் ஆகும். இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பீஸ் அண்ட் ஃபிளார்ஸ். பாலினேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? தமிழ் அழகான வார்த்தை மகரந்த சேர்க்கை அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? பாலினேஷன் பிளஸ் நெக்டார். அடுத்து வந்து லீச்சஸ். இது என்னன்னா இது வந்து தனக்கு தேவையான தேன் நம்ம சொல்லுவேன், தனக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இதுல இருந்து எடுத்துக்கும். அதே மாதிரி இது உட்காரும் போது இதுல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன துகள்கள் வந்து ஒரு இதுல வந்து ஒட்டிக்கிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது பாலினேஷன் நடக்கும். ஓகேவா? போத் கெட் பெனிஃபிட். திஸ் இஸ் கால்ட் மியூச்சுவலிசம். நெக்ஸ்ட் வந்து புரோட்டோ கோஆபரேஷனும் மியூச்சுவலிசம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், பட் நாட் எசென்சியல். என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத பார்ப்போம். போத் ஸ்பீசிஸ் பெனிஃபிட் பட் தே கேன் சர்வைவ் செப்பரேட்லி. ஓகேவா? The crab and sea anemone, oxpecker bird and buffalo. பாருங்க எக்ஸாம்பிள். Birds eat parasites from the buffalo. இது வந்து பெனிஃபிட் அடையுது. தன்னுடைய உடம்பும் கிளீனான மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பேர்டுக்கான நியூட்ரிஷனும் கிடைச்சிடும். பட் இது இல்லாமையும் இது ஒன்னா வாழ முடியும். அவ்வளவுதான். The difference from mutualism என்னன்னா, mutualism often obligatory, which is proto cooperation not obligatory. கட்டாயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் மியூச்சுவலிசம்னா நீ கட்டாயம் ஷேர் பண்ணியே ஆகணும். இவ்வளவுதான் புரோட்டோ கோஆபரேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அமென்சாலிசம். அமென்சாலிசம் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மரம் இருக்கா, இந்த பெரிய மரத்துக்கு அடியில பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகள் இருக்கு இல்லையா, இந்த பெரிய மரம் பக்கத்துல இருக்கிறதுனால இது சாதாரணமா இருக்கு.
இது பிளஸும் இல்ல மைனஸும் இல்லை. இதனால இது பக்கத்துல இந்த செடி இருக்கனால இதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பயனும் இல்லை. பட் இந்த செடிக்கு வர வேண்டிய சன்லைட் இருக்கு இல்லையா, இந்த சன்லைட் எல்லாமே இந்த செடி எடுத்துரும். அப்போ இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாதிப்படையும். பட் இது வந்து எந்த பாதிப்பும் இல்லை. ஒன் ஆர்கானிசம் ஹார்ம் வைல் அதர் இஸ் அன்அஃபெக்டட். ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் விச் இஸ் பிரசன்ட் இன் தி என்சிஆர்டி, ஈவன் அவர் ஸ்டேட் போர்டு புக். பெனிசிலியம் செக்ரெட் தி பெனிசிலின் தட் இன்ஹிபிட் தி பாக்டீரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பெனிசிலியம் என்ன பண்ண செக்ரிகேட் பண்ணும் பெனிசிலினை. இதனால என்னன்னா பாக்டீரியாவுடைய வளர்ச்சியை தடுக்கும். இது வந்து எது வேலையை பண்ணும், பட் இது வந்து பாதிப்படையும். லார்ஜ் ட்ரீ ஷேடோஸ் அஃபெக்டிங் ஸ்மால் பிளான்ட்ஸ். இப்பதான் சொன்னா ஓகே. இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கமென்சாலிசம். நம்ம கடைசியா ஒரு டேபிள் மூலமா ஹோல் சம்மரியை பார்க்கும்போது உங்களுக்கு ஹோல் சாப்டர் ஈஸியா புரிஞ்சிடும். பிரிடேஷன் சிம்பிள் கான்செப்ட். ப்ரே பிரிடேட்டர். ஒருத்தர் அப்ப இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து இவர் வந்து பிரெடேட்டர், இது வந்து ப்ரே, இது வந்து உணவு, இது வந்து பிரெடேட்டர். ஒன் ஆர்கானிசம் கில் ஈட் அண்ட் அனதர். அவ்வளவுதான். ஒருத்தர் பயனடைவாங்க, இன்னொருத்தர் தன்னுடைய வாழ்வை இழந்துருவாங்க. இவ்வளவுதான். லைன் அண்ட் டீப், ஸ்னேக், ரேட், ஃப்ராக், இன்செக்ட். இது எக்ஸாம்பிள் ஆஃப் பிரிடேஷன். நெக்ஸ்ட் பாராசைட்டிசம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். பாராசைட்டிசம் லிவ்ஸ் ஆன் ஆர் இன்சைட் தி ஹோஸ்ட் அண்ட் அப்டைன் தி ஃபுட் அட் தி ஹோஸ்ட். ஒண்ணுமே இல்ல, நம்ம எல்லாத்துக்கும் வீட்டுல ஒரு நாய் வளர்த்துப்போம் இல்லையா, நாய்க்கு மேல ஒரு பூச்சி இருக்கும். அந்த பூச்சி என்ன பண்ணும்னா தனக்கு தேவையான நியூட்ரியன்ஸை அந்த நாயோட உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடா புலன்னு சொல்லுவோம் இல்லையா, டேப் வார்ம். இதுவும் தனக்கு தேவையான நியூட்ரியன்ஸை நம்ம உடம்புல இருந்து எடுத்துக்கும். பட் பாதிப்பு, இது வந்து பாதிப்புல பயனடைக்கும், நம்மளுக்கு வந்து இது பாதிப்பா ஏற்படும். எக்ஸாம்பிள் டேப் வார்ம் இன் ஹியூமன்ஸ். டிக்ஸ் ஆன் டாப். அது வந்து கஸ்கட்டா அண்ட் பிளான்ட்ஸ். பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செடி மேல, பெரிய மரத்து மேல அந்த புதர் பொடிஞ்ச மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. இதனால என்னன்னா இந்த புதர் மாதிரி இருக்கிறது வந்து இது இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும். ஸோ இது பயனடைஞ்சிடும். இது வந்து வரக்கூடிய சன்லைட் இருக்கு இல்லையா, சன்லைட் எல்லாத்தையும் தடுத்துரும். ஸோ ஒன் கெட் பெனிஃபிட், ஒன் கெட் அஃபெக்டட், விச் இஸ் சேஃப். பிரிடேஷனும் பாராசைட்டிசமும் பிரிடேஷன் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான், பட் எக்ஸாம்பிள்ஸ் தான் டிஃப்ரெண்ட். ஓவரால் சம்மரி. இந்த இப்போ நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுல எல்லாத்துலயுமே ஓவரால் சம்மரியா பார்த்துக்கோங்க. சம்பயோசிஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். க்ளோஸ் லிவிங் டுகெதர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் லிச்சன்ஸ். கமென்சாலிசம், ஒருத்தர் பயனடைவாங்க, இன்னொருத்தர் எந்த பாதிப்பும் இருக்காது. ஒன் பெனிஃபிட், அதர் அன்அஃபெக்டட். ரெமோரா அண்ட் ஷார்ப். மியூச்சுவலிசம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ரெண்டு பேருமே பெனிஃபிட் அடைவாங்க. போத் பெனிஃபிட், பி அண்ட் ஃபிளாஸ் சொன்னேன் இல்லையா. இவர் வந்து பாலினேஷன்ல இன்வால்வ் ஆவாங்க, இது வந்து நியூட்ரியன்ஸை இதுக்கு கொடுக்கும். இவ்வளவுதான். புரோட்டோ கோஆபரேஷன் சேம் மீனிங் தான். போத் பெனிஃபிட், நாட் எசென்சியல். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம். ஆக்ஸ்பெக்கர் அண்ட் பஃபலோ. அமென்சாலிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்க முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இது ரிலேட்டடா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். மேக்சிமம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா அமென்சாலிசம்னா என்னன்னு கேட்டு, மியூச்சுவலிசம் என்னன்னு போட்டு அதுக்கான மீனிங் கேட்பாங்க. இந்த மியூச்சுவலிசம் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பெனிஃபிட்டா லாஸ், ஒன் பெனிஃபிட் ஒன் லாஸ் சொல்லக்கூடாது. போத் பெனிஃபிட். அமென்சாலிசம்னா ஒன் ஹார்ம், ஒன் பெனிஃபிட், அனதர் அன்அஃபெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வித் எக்ஸாம்பிள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது போக நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்சஸ், சாயில் ரிசோர்சஸ், ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ், மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் டேட்டாவா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் அதை மட்டும் சம்மரி மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல ஃபுல்லா எடுத்துடலாம். மேக்ஸிமம் இந்த வீக்ல இந்த கிளாஸ் யூனிட் ஃபுல்லா முடிஞ்சிடும். அதே டைம் பார்த்தீங்கன்னா யூனிட் 7ம் இந்த வீக்ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வரக்கூடிய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 7 மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பர்சனல் இன்ட்ராக்ஷனால அது, ஏன்னா அதுதான் அதிகமான சில பேருக்கு அந்த கான்செப்ட் புரியாம இருக்கும். அது ஈஸியா அந்த அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனாலதான் இப்ப சைமல்டேனியஸா யூனிட் 1 எடுக்கும்போது யூனிட் 7 எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். யூனிட் 7, 8, 9 இது எல்லாமே மைக்ரோபயாலஜி ரிலேட்டடா இருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு எம்சிக்யூ சீரிஸ், டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ சூன். ஸோ பி ரெடி. அன்டில் இது வந்து வீடியோஸ் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கா இருக்கட்டும், நீங்க ரேண்டமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலுமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.